ஒற்றை சித்தாந்தாங்க எங்களுக்கு. இந்து மதத்தை அழிக்கணுங்க. இன்னும் 2 தேர்தல் கட்சி டே உங்களுக்கு எல்லாம் வேணாண்டா, நீங்களாம் சும்மா எங்க கூட வாங்கடா, உங்களை மக்கள் மத்தியில் நாங்க தலைவரை சேப்பு துண்டு போட்டு வாங்கடா, எங்களுக்கு ஒரு ஆள் வேணும்டா. கோபால் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவரை போய் ஒருமையில் பேசுவதா? அப்படிதான் பேசுவோம். அவன் எல்லாரும் எப்படி பேசுறான்? நீ லயோலா காலேஜில் நீங்க பெண்ணோட பிறப்பு உறுப்பை வச்சு அதுல திரிசூலத்தை வைக்கலாம், அதுல சிவனை நீ உருவகப்படுத்தலாம், பாரத மாதாவை கொச்சப்படுத்தி அங்க நீ கார்ட்டூன் வைக்கலாம், அது கருத்து சுதந்திரம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். இந்திய கம்யூனிஸ்டுக்கு 5, விசிகாவுக்கு அழுத்தம், கூட்டணி கட்சிகளை ஒடுக்கும் திமுக. திமுகவுக்கு ஆதரவாக செயல்படும் ஆட்சியர் அழகு மீனாவை மாற்றக் கோரி கன்னியாகுமரி பாஜக கோரிக்கை. ஈஷா குறித்த அவமதிப்பு பதிவை நீக்க ஊடக பிளாக்மெயிலர் நக்கீரன் கோபாலுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. துரந்தர் 2 தமிழ் டப்பிங் படத்தின் காட்சிகளை அடுத்தடுத்து கேன்சல், நடவடிக்கை எடுக்குமா மத்திய அரசு? ஸ்ரீமுஷ்ணம் இஸ்லாமிய ஆக்கிரமிப்பில் உள்ள கோவிலுக்கு உளவார பணி செய்ய முயன்ற பக்தர்கள் கைது. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தியாக திமுகவுடைய கூட்டணி ஒவ்வொன்றாக முடிவடைஞ்சிட்டு வருது. காங்கிரஸ் மிரட்டி வாங்கினாங்க, அதுக்கப்புறம் IUML, மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு, இப்போ மக்கள் நீதி மையம் அவங்களே கூட திமுக இதில் நிற்கிறதா இதில் நிற்கிறதுன்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. விசிகா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரில, CPM என்னன்னு தெரில. ஆனால் CPIக்கு போன முறை 6 சீட்டு, இந்த முறை 5 சீட்டு அதுக்கே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளை மிரட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ மதிமுக கூட இருந்தது, நாங்கள் சொல்கிற சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொன்னாங்க, அதையும் அவர் ஏற்றுக்கிட்டார் வைகோ. இந்த கூட்டணி இப்போ CPI 5 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டதை எப்படி பார்க்குறீங்க? இது இந்தி கூட்டணி அப்படிம்பாங்க. அது ஈக்கு பதில கூ போட்டாதான் சரியா இருக்கும் இந்த கூட்டணிக்கு. அப்பேற்பட்ட ஒரு கலீஜான கூட்டணி, நாட்டம் முடிச்ச கூட்டணி. அந்த ஈக்கு பதில கூ போட்டு அதுல நீங்க கழுவாம இருந்தீங்கன்னா எப்படி நாருமோ அப்படி ஒரு முறை நாற்றம் எடுக்கும் கூட்டணி இந்த திமுக கூட்டணி. இந்த பயல மானஸ்தனுங்க மாதிரி பேசுவானுங்க. உண்மையிலேயே மானம், ரோசம், வெக்கம் அதெல்லாம் எதுவுமே இல்லாத பயலுங்க. ஊரான் சொத்துல ஊரா உழைப்புல உறிஞ்சி வாழக்கூடிய அட்டை போன்ற ஜென்மங்களும் இந்த திமுக கூட்டணி கட்சிகளும் ஒன்று. பாக்குறவங்க ரொம்ப கேவலமா பேசுற, நீ இருக்கிறது பிஜேபி ராமகோபாலன் சிஷ்யன்னு சொல்லிக்கிற, இப்படியா பேசுற? நான் தான் பேச முடியும். ஏன்னா ஒரு மானங்கிறது, மானம்னா நீளம், வெக்கம்னா கக்கம் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கேடுகட்ட கும்பல் இது. அது அந்த CPI கட்சி பாருங்க, அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, பாஜக வரக்கூடாது, அதுக்கு நாங்க அப்ப நீ தேர்தலே நிக்க வேணாமா, சமரசம் செய்து கொள்ள. சரி, அப்ப நீ தேர்தலே நிக்க வேணாமான்ற, அப்ப எதுக்கு உனக்கு ஒரு தனி கட்சி? நீங்க எல்லாம் திமுக ஒண்ணு சேர்ந்து, இல்ல நீங்களும் கீழே வெட்டிக்கிட்டு IUMLலையோ மனிதநேய மக்கள் கட்சியிலயோ போய் சேர்ந்துக்கிட்டு பாஜக வரக்கூடாதுங்க சொல்லலாமே. அப்புறம் எதுக்கு உனக்கு தனி கட்சி? உனக்கு நீ தனி கட்சி வச்சிருந்தேன்னா உன் சித்தாந்தம், உனக்குன்னு ஒரு ஐடியாலஜி, உனக்குன்னு ஒரு நெறிமுறை, உனக்குன்னு ஒரு செயல்பாட்டு முறை, இதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு போலிட் பீரோ, இரும்பு பீரோ, கம்பி பீரோ, மர பீரோ எல்லாம் ஏன் வச்சிருக்க? எல்லாத்தையும் நீ மெர்ஜி பண்ணிடலாம்ல. பிஜேபி வரக்கூடாதுங்க, ஒற்றை சித்தாந்தாங்க எங்களுக்கு, இந்து மதத்தை அழிக்கணுங்க. இப்ப உடனே பிஜேபி தான் இந்து மதத்துக்கு அத்தாரிட்டியா அப்படி நான் சொல்ல வரல. ஆனா பாரதிய ஜனதா இன்றைக்கு ஓரளவுக்காவது இந்துத்துவம் பேசக்கூடிய நபர்கள் இருக்கிற கட்சியினால அதுக்கு அந்த ஒரு சாயம் வருது. ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியும் மைனாரிட்டி மோர்ச்சா இருக்கு, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு இங்க இடம் இருக்கு, நம்ம இது கொடுக்கிறோம், இந்து முன்னணியை விமர்சித்தவருக்கு கூட இந்த கட்சியில பொறுப்பு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நமக்கு நல்லா, நம்மெல்லாம் உள்ள இருந்து பாக்கிறதுனால இவங்களோட இன்னும் நமக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த பிஜேபி பார்த்தே இந்த பயில பயப்படுறானுங்கன்னா, பிஜேபி திருக்கோவிலூர் சுந்தரம் காலத்திலயோ இல்லைன்னா ஈரோடு இளங்காந்தி காலத்திலயோ
இருந்து நீங்க வந்து டைனமிக்கான ஒரு ஒரு இந்துத்துவாவே ஒரு முழுக்க முழுக்க இந்துத்துவா பேசுற கட்சியா இருந்ததுன்னா நீ எப்படி மிரளுவானுங்கிறத பாருங்க. ஒருவேளை பேக் டு த ட்ராக்னு வர்றதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பயலை எதிர்கொள்ளணும். தமிழ்நாட்டில் வந்து நாம் வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவது பேசினாதான் சரியா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு கட்சி பொறுப்பெல்லாம் தாண்டி நான் சொல்றது ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவது பிஜேபி இன்னும் கொஞ்சம் முன்னெடுக்கணுங்கிறது தான் நம்முடைய கருத்து. என்ன காரணம்னா இவங்க முழுக்க 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 வந்து தேச துரோக கருத்துக்களே பேசுறாங்க. இந்த தேச துரோக கருத்து, பிரிவினைவாத கருத்து, இந்து தர்மம், இந்து பண்பாடு, பாரதிய பண்பாடு, கலாச்சாரத்தை விழுங்கக்கூடிய கருத்தை பேசி நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு மிரட்டுறானுங்க. இப்ப அதிமுகக்கு இவங்க வந்து ரிங் மாஸ்டர் மாதிரி இவங்க சொல்றதெல்லாம் அதிமுக கேட்கிற மாதிரி ஒரு முன்னாடி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருந்தாங்க. நல்ல காலமா அதிமுக லேட்டா முழிச்சாலும் லேட்டஸ்டா முழிச்சுக்கிட்டாங்க. கல்யாணசுந்தரம், ப்ரொஃபசர் கல்யாணசுந்தரம் நாம் தமிழர்ல இருந்து அதிமுக போய் அவர் ரொம்ப லாஜிக்கலான பல விஷயங்களை சொல்றாரு. மோடி தமிழ்நாட்டுக்கு நாங்க சொல்லி இதெல்லாம் செஞ்சிருக்காரு, நீங்க தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸை வச்சு செஞ்சது என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அதோட இல்லாம விஜயகாந்த் கட்சியில இருந்து வந்த ஒரு வக்கீல் இருக்காரு, எம்எல்ஏ மாஃபா பாண்டியராஜன் கூட அவரும் வந்தாரு, இங்க திருவண்ணாமலை பக்கம் எம்எல்ஏ. அவரும் வந்து விஜயகாந்த் கட்சியில இருந்து எம்எல்ஏ அதிமுக வந்தவர். ரொம்ப அருமையா அவர் வந்து ஏன் பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கணும் அப்படின்னு முருகவேல் பாபு முருகவேல். இப்ப நிறைய பேர் வந்து அதிமுக நீங்க பிஜேபி ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு அப்பாலஜிட்டிக் டோன்ல பேசினதுனாலதான் இந்த விளைவு. பிஜேபி வந்துரும், நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்க, நீங்க பிஜேபியோட இருக்கிறது தான் பிரச்சனை. சரி, அப்ப பிஜேபியோட அதிமுக கூட்டணி இல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுக ஆட்சி கட்டில அமர்த்திடுவாங்களா? இல்ல, போன பாராளுமன்ற தொகுதியில ஒன்னும் இவங்க ஆதரவு கொடுக்கல. எவனுமே இவங்களுக்கு வந்து ஒரு ஜிம்மிக்ஸ் இது பிஜேபி காமிச்சு மிரட்டுற சூழ்ச்சிய நல்ல வேலையா அதிமுக வந்து ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா லேட்டஸ்டா புரிஞ்சு வீரியத்தோட இப்ப வராங்க. இதெல்லாம் தான் இப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதனாலதான் இவங்க வந்து வளர்றாங்க. நீங்க 1983 89 இதே கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு 5 சீட்டு வாங்கி இருக்கிற கட்சி 13 சீட்டு வாங்கிச்சு கூட்டணியில. ஜேவோட இருந்த கூட்டணியில 13 சீட்டு வாங்கி கண்டெஸ்ட் பண்ணாங்க 89ல. அப்புறம் 91ல வந்து திமுகவோட போய் 12 சீட்டு. அப்புறம் 96ல வந்து திரும்பியும் அதிமுகவோட போய் 10 சீட்டு. 2001ல ஜெயலலிதாவோட போய் 9 சீட்டு. அதுக்கப்புறம் 2006ல 8 சீட்டு. இப்படி நீங்க படிப்படியா குறைஞ்சு கழுத செஞ்சு கட்டெருமான கதையா 2011ல இவங்க வாங்கின சீட்டும் 2021 சீட்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு. 2021ல 6, இப்ப 2026ல 5. இன்னும் 2 தேர்தல் கட்சி டே உங்களுக்கு எல்லாம் வேணாண்டா, நீங்க எல்லாம் சும்மா எங்க கூட வாங்கடா, உங்களை மக்கள் மத்தியில நாங்க தலைவரை சேப்பு துண்டு போட்டு வாங்கடா, எங்களுக்கு ஒரு ஆள் வரும்டா, டிவியில பேச வாய்ப்பு கொடுக்குறோம், தொகுதியில கொடுக்க முடியாது, டிவியில பேசுறதுக்கு வாய்ப்பு. அதுல எனக்கு ஒன்னும் புரியல. டிவியில கூட நாம என்ன பண்ணோம்னு நினைக்கிறேன்னா, இந்த அருணன் அந்த பையன், அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு கனகராஜ், இவங்கெல்லாம் ஏதாவது ரொம்ப நீட்டி முறைக்கு பேசும்போது இப்ப அவங்க எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா நாங்க வரலீங்க, யாராவது 1% மேல இருக்கிற கட்சியை கூப்பிடுங்க, அவங்களோட பேசலாங்க, நோட்டாவோட ரொம்ப கீழே இருக்காங்க, மக்களுக்காக பேசுறோம்னா, இல்லைன்னா அவங்கள வந்து அரசியல் விமர்சகர்னு போட்டு வர சொல்லுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் irrelevant to the public common man. ஏன்னா கட்சி அறை வச்சு 25 கோடி ரூபா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பிஜேபி காட்டி சீட்டையும் குறைச்சிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா இந்த இப்ப மாநில செயலர் இருக்காரு பாருங்க, சிபிஎம்ல சண்முகம் இருக்கிறாரு, சிபிஐல வீரபாண்டியன். அவர் வீரபாண்டியன் போன வாரம் என்ன சொன்னாரு, சீட்டை குறைச்சாக்க நாங்க வந்து உள்ள இருக்கிறதா இல்லையாங்கிறத எங்க கட்சியோட மரபீரோவை கூட்டி தான் நாங்க முடிவெடுப்போம் அப்படின்லாம் சொல்லி என்னென்னமோ சொன்னாரு. அவரு நிர்வாக குழு கூட்டி முடிவெடுப்போம். ஆனா கடைசியில என்ன 5க்கு இது பண்ணிட்டு அவங்க எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கல, ஆனா பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க 5 ஒத்துக்கிட்டோம்னு இவங்க சொல்றாங்க. இப்ப அடுத்தது இன்னொரு காமெடி பீஸ் இருக்கு, நானும் ஜெயிலுக்கு போறேன்னா இந்த விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து தேர்தல் பாதை திருடர் பாதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திருட்டுத்தனம் பண்றதுதான் வராங்க போல இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நீ காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்த, நேத்தி வரைக்கும் 1/2% இருக்கக்கூடிய தேமுதிக, நேத்தி வரைக்கும் உங்களை ஏற்றிட்டு இருந்த தேமுதிகக்கு நீ 6 சீட்டும் ராஜ்யசபாவும் கொடுத்துருக்க, அதனால எங்களுக்கு நீ 8 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க 5ன்னு பேசி பார்த்துருக்காங்க. 5 தாங்க முடியும், இஷ்டம் இருந்தா இருங்கிற அளவுல இருந்தோடனே அதுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு 8 வேணும்னு அடம்பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செய்தி, பத்திரிகையாளர்கள் சொல்ற செய்தி, 6 சீட்டு உங்களுக்கு தான், 5 இவங்க 8 கேட்டதுல 5 ரிசர்வ் தொகுதியும்
3 பொது தொகுதியும் கொடுங்க அப்படின்னாங்களாம். இப்ப இவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்களாம் திமுக, இந்த 8 தரம் உனக்கு, ஆனா இந்த 5+1 நீ 6 வந்து நீ உன்னுடைய பானை சின்னத்துல நின்னுக, ஒரு பொது தொகுதியிலையும் ஒரு ரிசர்வ் தொகுதியிலையும் உதயசூரியன் சின்னத்தை தான் நீங்க வேட்பாளரை போடணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்ப அண்ணா திமுகவோட கணக்கு இவங்கெல்லாம் தொங்கு சதை தானே. இப்ப சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை, மதிமுக இதெல்லாம் உதிரி கட்சி, அது போராக்குறைக்கு தனி அரசு, அதுக்கப்புறம் அந்த வேல்முருகன், இந்த மாதிரி இவங்க ஒரு 28 கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க. அதுல நாஞ்சில் சம்பத் வந்து நம்மளுக்கு ஒரு நரகல் நடை பேச்சாளர் தான் நம்ம நாஞ்சில் சம்பத்தை பார்க்குறோம். அவருடைய தமிழுக்கும் அவருடைய புலமைக்கும் அவர் கடைசியில வந்து வாய் வியாபாரியாகி, ஆனா அவரு சொன்னதே கூட இந்த கழுதையே காரி துப்பின மொமெண்டா ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இந்த 28 கட்சி பேரை சொல்லிட்டாங்க, அந்த தலைவர் பேரை சொல்லிட்டாங்க, நான் நிர்வாணமா ரோட்ல நடந்து போறேன் அப்படிங்கிற அளவுல சவால் விடுறாரு. அந்த லட்சணத்துல இந்த கூட்டணி இருக்கு. அதுல திருமாவளவனும் இப்ப என்ன செய்ய போறாருன்னு பார்க்கணும். மானங்கிட்ட போய் அவரும் என்ன சொல்லுவாரு, 6க்கு ஒத்துக்கிறாரு, 7க்கு ஒத்துக்கிறாரு, ஏதோ ஒண்ணு அவங்க சொல்யூஷன் அரைவ் ஆகும்போது நாங்க வந்து பிஜேபி எங்களுக்கு வந்து பாசிச சக்திகள் தமிழகத்திற்குள்ளே நுழைந்து விடக்கூடாது, அதனால் சரக்கு மிடக்குடன் நாங்கள் வருகின்றோம். இவர் வந்து 2019 பட்டுக்கோட்டையில இவங்க கட்சி கொடியே அவுத்தாங்க. இவங்களை அழைச்சிக்கிட்டு போய் எங்கேயுமே ஊருக்கே பிரச்சாரத்தையே வராதேன்றான். நீ இரு, உனக்கு சீட்டை வாங்கிக்க. நம்ம இந்த அடியாள்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் பார்த்தேன், வேற சில வேலைகள்லாம் பாக்குறவங்கள, எப்பா நீ வந்து பொதுவில் வந்து என்ன பாத்துறாத, அசிங்கமா போயிடும் எனக்கு. அதனால நான் ஒரு கண்ணியமான ஆளு, நான் ஒரு கௌரவமான ஆளு, உன்னோடலாம் பொதுவில் வந்து நான் சவாசம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற லெவல்ல இவர் இந்த கட்சி என்ன சொல்றாங்க, நீ பிரச்சாரத்துக்கு வராத, உங்க கொடி இருந்தா அதை அவுத்துரு, உங்களுக்கு எனக்கும் ஒட்டோ உறவோ கிடையாது அப்படிங்கிற லெவல்ல தான் மானங்கிட்ட போய் இவங்களும் என்ன சொல்ல போறாங்க, திரும்பி நாங்க வந்து பாசிச பாஜக, நாங்க வந்து அடிமை கட்சி அதிமுக வீழ்த்த அப்படின்லாம் ஏதோ டைலாக் சொல்லுவான். இந்த சிபிஎம் இருக்காங்களே சண்முகம், அவரும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். இந்த சிபிஐயும் சிபிஎம்மும் கிட்டத்தட்ட irrelevant தமிழ்நாடு ஆயிட்டாங்க. மதிமுக மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. அதனால இந்த தமாஷ்லாம் எல்லாருக்கும் பொழுதுபோகக்கூடிய அளவுல தான். யாருக்காவது ரொம்ப போர் அடிச்சுன்னு வச்சுங்க, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை படிச்சாங்கன்னா விழா நோக சிரிக்கலாம். அதே மாதிரி இந்த தமிழ் ஊடகங்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்க இதை பத்தி பேசாம, எடப்பாடி ஏன் டெல்லி போனார், ஏன் பியூஷ் கோயல் சென்னை வரல, அவங்க வந்து டி நகர், மயிலாப்பூர், விருகம்பாக்கம், வேளச்சேரி கேட்கிறாங்களாமே, இது அதிமுகவிற்கு அழுத்தமா அப்படின்னு அவனுக்கு வந்து பிஜேபி அதிமுக பத்தி பேசும்போது கடுகடுன்னோம். ஏன் சார் பியூஷ் கோயல் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல, ஏன் சென்னை வரல, எடப்பாடி ஏன் டெல்லி போனார் அப்படின்னு இந்த பக்கம் கேட்பான். அந்த ஈக்கு பதில கூ போடணும்னு சொன்ன பாருங்க, அந்த கூட்டணிக்கு என்ன கேட்பாங்க, சார் சண்முகம் ஐயா ஒத்துக்கிட்டாங்களா, போலிட் பீரோல அதை ஏத்துக்கிட்டாங்களா? உண்மையிலேயே மானங்கட்ட பயலுங்க இந்த தமிழ் மீடியா பயலுங்க. அதனால இந்த தமாஷெல்லாம் இன்னொரு 1 or 2 டேஸ்க்கு யாருக்காவது மனபாழ்த்தம் இருந்ததுன்னா இந்த திமுக கூட்டணியை பத்தி பேரத்தெல்லாம் பார்த்தா இன்னும் தமாஷா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆட்சியராக இருக்கக்கூடியவர் அழகு மீனா. இப்பொழுது வந்து தேர்தல் நடத்தை விதி இருக்கிறது. பல இடங்களில் வந்து எஸ்பி எல்லாம் கூட கரூர் எஸ்பி மீது அடுக்கடுக்காக புகார்களை அண்ணாமலை சொன்னார். அடுத்த நாளே அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவரோட சேர்த்து 1, 2, 3 பேர்லாம் வெவ்வேறு மாவட்டங்களில் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதனால் ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு யாராவது சார்பாக செயல்படுவாங்கன்னு தோணியதுன்னா அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுதான் தேர்தல் ஆணையம் எப்பொழுதும் சஜஸ்ட் பண்ணும். அதனால் தேர்தல் ஆணையத்திற்கு கன்னியாகுமரியில் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய கோபகுமார், பாஜகவுடைய மாவட்ட தலைவர், அவர் என்னென்னா ஒரு மனு கொடுத்துருக்காரு. என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் திமுகவுடைய ஒரு தொண்டர் மாதிரி அந்த கட்சிக்காக வேலை செய்கிறாரு. மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் உங்களுக்கும் நண்பர் தான். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? கோபகுமார் வந்து ஒரு இயல்பான மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்று பேரூராட்சி தலைவராக இருந்தவர், தமிழக பாஜகவின் இளைஞரணி தலைவராகவும் இருந்தவர், ஒரு ரொம்ப டீசென்டான கண்ணியமானவர். நம்மளாவது கொஞ்சம் அதிர்ந்து பேசுறோம் அப்படிலாம் இல்லாம ஒரு இயல்பாக இருந்து மக்கள் மனதை வென்றவர். அவர் வந்து இந்த அழகு மீனா வந்து ஏற்கனவே வந்து பல்வேறு இதுல வந்து திமுகவோட மாட்டியிருக்காங்க. திமுகக்கு ஒரு ஏவல் வேலையை பார்க்கறதே ஒரு IAS IPSலாம் வந்து இதெல்லாம் அவங்க படித்த படிப்புக்கு கௌரவமானு தெரியல.
இன்னொரு வீடியோவும் நீங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். செங்கல்பட்டுல நம்ம அன்பு தம்பி மகேஷ் வந்து நகர தலைவரா இருக்கான். முன்னாடி இளைஞரணி மாவட்ட தலைவரா இருந்தவன் இப்போ நம்ம அன்பு தம்பி மகேஷ் தான் நகர தலைவரா இருக்கான். என்னுடைய பாசமிகு சகோதரர் ரகுராமன் மாவட்ட தலைவர். இப்ப இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் என்ன இருக்கு, இந்த தேர்தலை முன்னிட்டு கலெக்டரும் எஸ்பியும் கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. எஸ்பியும் ஐமன் அஜ்மல்னு அவங்க ஆவடி கமிஷனரா இருந்தாங்க, போலீஸ் கமிஷனரா. அப்புறம் அந்த சாருக்கு 3 பேர் விசாரணைக்கு போனாங்கல்ல, அந்த ஐமன் அஜ்மல் அதுல அவங்க ஒன் ஆஃப் தி மெம்பர் அந்த என்கொயரி கமிட்டியில. இதே பிரச்சனை காலையில தேர்தல் இது வந்து முத நாள் அறிவிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில தண்ணி இது வந்து வாட்டர் டேங்க மக்களுக்கான தண்ணி பயன்பாட்டுக்கு அதிகாரிகள், அரசு அதிகாரிகளை வச்சு திமுக நடத்துது. இதை வந்து அந்த கூட்டத்துல வந்து தேர்தல் நடைமுறை இது கோட் ஆஃப் கான்டக்ட் கூட்டத்துல இதை வந்து பிஜேபியை சேர்ந்த அன்பு தம்பி மகேஷ் எழுப்புறாரு. இதை எழுப்பின உடனே திமுக காரங்களும் காங்கிரஸ்காரங்களும் ஒருமையில பேசுறாங்க. ஒருமையில பேசின உடனே உண்மையிலேயே நான் ரகுராமனை பார்த்து உண்மையிலேயே பூரிப்படைகிறேன். ஆள் வந்து ரகுராமன் வந்து கொஞ்சம் நாகேஷ் மாதிரி தான் இருப்பார் பாக்குறதுக்கு. ஆனா ஏந்திரிச்சு அடுத்த செகண்ட் அந்த வீரியத்தோட ஏந்திரிச்சு அடுத்த செகண்ட் கட்சிக்காரங்க எல்லாம் ஏந்திரிச்சு திமுகக்கு சவால் விடுற அளவுல ஒரு மாபெரும் எதிர்ப்பு அங்க பதிவு செய்யறாங்க. இதை வந்து அதுக்கப்புறம் அந்த மாவட்ட எஸ்பியா இருக்கக்கூடிய ஐமன் அஜ்மல் அவங்க வந்து தான் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த கூட்டத்தில் இது பண்றாங்க. இது கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய கோபகுமாரா இருக்கட்டும், இல்ல இங்க செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய மகேஷ் ரகுராமனா இருக்கட்டும், இவங்களுடைய செயல்பாடை பார்த்து உண்மையிலேயே வந்து ஒரு காலத்துக்கேற்ப அவங்களும் கட்சி வளரும் போது தண்ணியை வளர்த்துக்கிறது ஒரு பெருமிதம் அடையிறேன். ஏன்னா இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம வேலை செஞ்சு கூடவே இருந்து பார்த்ததுனால இன்னைக்கு இதை எதிர்ப்பு நான் வந்து ஒரு தனிப்பட்ட கருத்தா சொல்றேன். இந்த வேலையை அதிமுகவும் சேர்ந்து செஞ்சிருக்கணும். சரி, பரவாயில்ல, நாம அவங்கள டிபெண்ட் பண்ணல. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு திமுகவை ஒரு டூத் அண்ட் நெயில் எதிர்த்து வலுவான ஒரு எதிர்கட்சியாக பதிவு செய்யக்கூடிய இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்குங்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயம். இது ஒண்ணு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசு அதிகாரிகளை கையில வச்சுக்கிட்டு இன்னை வரைக்கும் அவங்க செப்படி வித்தை காமிச்சிட்டே இருக்கிறதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தல் கமிஷன் இதுக்கு உடனடியாக தலையிட்டு, அது செங்கல்பட்டுலயா இருக்கட்டும் கன்னியாகுமரியிலயா இருக்கட்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பா யார் யார் அந்தந்த ஊர்ல இருக்காங்களோ அவங்க இதுக்கு புகார் அளிச்சு, ஏன்னா இந்த நேரத்துல கூட நம்ம இதை கேபிடலைஸ் பண்ணிக்கலன்னா நாம் வந்து we will become irrelevant. அதனால இதை உடனடியா செய்யணுங்கிறதான் நம்முடைய கருத்து. உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய நபர், அவர் மீது டெல்லி ஹைகோர்ட் ஒரு அதிரடியான உத்தரவு. முக்தார் அகமதா அவரும் அதே மாதிரி தான். அவருக்கு அண்ணன்னு வச்சுங்களேன், மீச இவ்வளவு பெருசு வச்சிருக்கோம். கேடுகட்ட பயல்களை பத்தி பேசுறோம். நக்கீரன் கோபால் அவர் வந்து தொடர்ச்சியாக ஈஷா ஃபவுண்டேஷன் அதை பற்றி தவறாக பல விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அப்பப்போ ஒரு வீடியோ போடுவாருன்னு பார்த்துருக்கோம். குறிப்பாக அவர் வீடியோ போடுறதெல்லாம் இந்து ஆன்மீக நம்பிக்கை கொண்ட துறவிகளை பற்றி தான் அவர் பேசுவார். அவங்க ரவிசங்கரா இருக்கட்டும், இல்லை சிவசங்கர் பாபா. நக்கீரன் கோபாலை பொறுத்தளவு அது இந்து ஆன்மீகத்து நம்பிக்கையில் இருக்கக்கூடிய குருமார்களாக இருந்தாலும் யாராவது காஞ்சி மடத்தை சொல்லுவார், இங்கே சுஷிலாரி அவங்கள சொல்லுவார், ஜக்கி வாசுதேவ சொல்லுவார். எல்லாரையும் அவர் அதுக்காக வீடியோ போடுவார், தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுவார். நித்யானந்தாவே எப்படி பிளாக்மெயில் பண்ணி என்ன பண்ணாங்கங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அப்படி ஒரு ஜக்கி வாசுதேவ் பற்றி போடுறது, அவங்க வந்து டெஃபமேஷன் கேஸ் ஒன்று போகிறாங்க 3 கோடி ரூபா கேட்டு. இவர் உடனே பதறிட்டு அந்த கேஸை வந்து நீங்கள் இங்கே மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு போகிறப்ப, இல்லை நீங்கள் ஹைகோர்ட்டுக்கே போங்க அப்படிங்கிறப்ப, இப்போ அந்த டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து அவர்களை பற்றி தவறாக என்னெல்லாம் பதிவு பண்ணியிருக்கியோ அதெல்லாம் முதல்ல டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? பாருங்க, நம்ம போன செய்தியில அரசு அதிகாரிகளையும் அரசு ஊழியர்களையும் திமுக எப்படி கையாளுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரிதான் சட்டத்தையும் திமுக எப்படி வளைக்குங்கிறதுக்கு இதுல நக்கீரன் கோபால் அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, சந்தன கடத்தவர்கள் வீரப்பன் மாதிரியே இருப்பான் பாருங்க, அவன் போட்ட ஒரு பெட்டிஷனையும் நம்ம இதுல கணக்கில் எடுத்துக்கணும். கோபால் ஒரு மூத்த பத்திரிகையாளர்,
அவரை போய் ஒருமையில் பேசுவதா? அப்படிதான் அவன் பேசுவான். அவன் எல்லாரும் எப்படி பேசுறான்? அவரோட மீசைக்கு கூட நீங்க மரியாதை, உங்களுக்கும் மீசை இருக்கு அழகா, அதே மாதிரி அவருக்கும் கடா மீசை வச்சிருக்கு, அதுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? மீசை மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலயும் இப்படிதாங்க இருக்கு. அதுக்காக மரியாதை கொடுத்துட்டே இருக்க முடியுமா என்ன? அதனால அவருக்கெல்லாம், அந்த பயலுக்கெல்லாம் அவ்வளவு மரியாதை அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. கேமரா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நாகரிகமா பேச வேண்டியதா இருக்கு. இது வந்து சட்டத்தை வளைக்கும் விதமா நீங்க வந்து இந்த கேஸை வந்து எங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு பெட்டிஷனை போடுறான். அதுல ஏன் போடுறான்? இங்க திமுக ஆட்சி இருக்கு, இங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட அட்வொகேட் ஜெனரலை வச்சு நாம ஏதாவது இங்க இந்த கேஸை எந்த அளவுக்கு திமுக வந்து கோர்ட்டையும் கைப்பற்ற முனையுது அப்படிங்கிறதுக்கு இந்த பயலோட இது இரண்டாவது உதாரணம். முதல் உதாரணம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னரை பத்தி கேஸ் போட்டு அதுக்கு வந்து என்னைக்குமே இல்லாத திருநாளா அந்த கோர்ட்ல இருந்த என் ராம கூப்பிட்டு இதை எப்படி சார் செய்யலாம், டே சட்ட விதி பிரகாரம் செய்வியா? அவனே வந்து ஒரு இத்து போன பையன், ஒரு வெளிநாட்டு ஒத்தவர் அவன் கிடக்குறானேங்கிறீங்க, இவன் இத்து போனேன்னு. பார்வையாளருக்கு யாரு இத்து போனவன், யாரு அவன்? அவன் இந்த பையன்னு சொல்றது இந்த கடாமீசன் நக்கீரன் கோபால, இத்து போன பையன்னு சொல்றது இந்த தீன விசுவாசி இந்து ராம் இருக்கான் பாருங்க, அவன் வந்து மரியாதையா ரெண்டு பேரும் சொல்லி இல்ல, இவங்களுக்கு இந்த மரியாதையே ஜாஸ்தின்றேன் நானு. ஏன்னா இவங்க ராம் வந்து என்னைக்காவது ஆள் மட்டும் வெள்ளையா டீசெண்டா மீசையெல்லாம் மழிச்சுக்கிட்டு பார்க்க நல்லா இருந்தா போறாதுங்க. உன்னுடைய சிந்தனை இந்த நாட்டை நோக்கி இருக்கணும். உன்னுடைய சிந்தனை செயல் எல்லாமே இந்த நாட்டுக்கு வந்து ஒரு டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸா இருக்கக்கூடாது. அவன் வந்து ஒரு அர்பன் நக்சல் மாதிரி தான். அதனாலதான் நீங்க அவங்க ஃபேமிலிலேயே நீங்க பாருங்க, கஸ்தூரியன் சன்ஸ்ல இருக்கிற அவர் பிரதர்ஸுங்களே கூட அவங்க குடும்பத்திலே எவ்வளவு தூரம் ஏத்துக்கிறாங்க, அந்த நிர்வாகத்துல எவ்வளவு தூரம் அக்செப்டபிலிட்டி, அதுல வேலை செஞ்சவங்க எல்லாம் இந்த பைய பேர்ல என்னென்ன அலிகேஷன்ஸ் சொல்லிட்டு போனாங்க. இவன் அர்பன் நக்சல்ஸுக்கு ஒரு நாத்தங்காலா இந்து பத்திரிகையை நடத்த பாக்குறான் அப்படின்லாம் எழுதிட்டு போனவங்க எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால அவனுக்கு இந்த மரியாதை ஜாஸ்தி. இதுவே வந்து தேச துரோகிகளையும் தேசத்திற்கு எதிரான சிந்தனை கொண்டவர்களையும் இந்த தேசத்தை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சித்தாந்தத்துடன் பழகுபவர்களையும் அந்த சித்தாந்தத்திற்காக வேலை செய்பவர்களையும் நம்ம என்ன வேணா திட்டலாங்க. பிகாஸ் நேஷன் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் அஸ், செல்ஃப் லாஸ்ட். ஆனா இந்த பயல்கள்லாம் செல்ஃப் ஃபர்ஸ்ட் நேஷன் லாஸ்ட் அப்படின்னு இருக்கிற பயலுக. அதனால அவனுக்கும் சரி இவனுக்கும் சரி இதான் மரியாதை. இவன் கோர்ட்ல கூப்பிட்டு இந்த மீசக்காரன் இந்த அர்பன் நக்சலை கூப்பிட்டு அங்க போன உடனே ஜட்ஜி என்ன சொல்றாரு, சார் இது எப்படி சார் பண்றது? ஜட்ஜி ஹேஸ் டு கோ பை த டாக்குமெண்ட்ஸ். அவருக்கு முன்னாடி என்னென்ன பேப்பர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல என்னென்ன சான்றுகள் இருக்கோ அதை வச்சுதான் அவர் தீர்ப்பு சொல்லணும். ஆனா அந்த ஜட்ஜி என்ன பண்றாரு, இவனை கூப்பிட்டு இது பேசின உடனே வருத்தம் தெரிவி, நான் அவர் மனதை புண்படுத்தி இருந்தால், நான் அவருக்கு ஏதாவது செய்திருந்தால், இப்படிங்கிற லெவல்ல தான் அவனுடைய பேச்சு இருக்கு. பன்வாரிலால் புரோஹித்தை ஒத்து தொடர்ச்சியாக இவங்க கட்டுரை எழுத கேவலமா எழுதினது. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, ஒருவேளை நான் எழுதின தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க அவன். ஆனா இன்னி வரைக்கும் அவன் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல. அது அவருடைய பர்சனல் விஷயம். யாரோ டிரைவரோட போயிட்டாங்க அப்படின்னா அந்த அருணன் கூட அதுக்கப்புறம் வீடியோ பேசினதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அது அவங்களுடைய பர்சனல் விஷயம். இருந்தாலும் நீ கவர்னரை வந்து வேணும்னே நீ திமுகக்காக வேண்டி நீ இந்த ஒரு அஜெண்டாவோட நீ செயல்பட்ட போது அப்ப உன்னை திருப்பி தாக்குவாங்களா மாட்டாங்களா? சோசியல் மீடியால நீ தாக்கப்பட்ட காரணம் என்ன? ஏன் குடும்பம் வரைக்கும் இழுத்து டிரைவரோட ஓடி போன விஷயம் எல்லாம் ஏன் வெளில வந்தது? அது யாரு என்ன ஏதுங்கிறது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஆனா நீ வந்து உங்ககிட்ட ஒரு பத்திரிகை இருக்கு, நம்ம என்ன வேணா பேசலாம்னு நீ நினைச்ச உடனே எல்லாரும் கையில மொபைல் இருக்கு, எங்கிட்ட கூட தான் டேட்டா இருக்கு, எங்கிட்ட கூட தான் சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கு, நான் வச்சு உன்னை திரும்பி நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு பதில் சொன்னான். எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும். நீ வந்து ஊடகத்தை கையில வச்சுக்கிட்டு, நீ இருக்கக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு, ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு நீ கவர்னரையே மிரட்டி பார்க்கலாம் நீ நினைச்ச. அந்த கவர்னரோ மத்திய அரசோ உன்னை எதுவும் பண்ணல. ஆனா இங்க இருக்கக்கூடிய சாதாரண தேசியவாதிகள் உன்னை அடி சோசியல் மீடியால உன்னை போட்டு வெளுத்தான்ல, அப்பயாவது உனக்கு புத்தி வந்திருக்கணும். நீ அப்பயாவது பண்ண பாவங்கள்லாம் இது வரைக்கும் பாவம் பண்ணிட்டு, இனி பாவம் பண்ணக்கூடாது, உண்மை எதுவோ அதை பேசுவோம் அப்படின்னு நீ போனோம். இந்த இந்த எத்தனை கற்பழிப்பு, 2 வயசு பிள்ளைய கற்பழிச்சான் கலைஞர்னு ஒருத்தான் கிருஷ்ணகிரியில,
என்ன எஃபெக்டா பயங்கரமா இருக்கு, ஜெர்க்காரீங்க நீங்க. கலைஞர் என்கிற மாரப்பன் பேர் கலைஞர்னு வச்சிருக்காங்க. நானும் தப்பா சொல்லியே, நீங்க கலைஞர்னா யார மீன் பண்றீங்கன்னு தெரியல. அந்த 2 வயசு பிள்ளைய கற்பழிச்சான், 4 வயசு பிள்ளைய கற்பழிச்சான், 7 வயசு பிள்ளைய கற்பழிச்சான். இங்க 8ல இருந்து 10 வயசு ஒரு பிள்ளைய வந்து டார்ச்சர் பண்ணானுங்க அண்ணா நகர் திருமங்கலத்துல. 70 வயசு பாட்டிய 14 வயசு பிள்ளைய இதுல விளாத்தி குளத்துல இது பண்ணா, 17 வயசு பொண்ணு ரேப் பண்ணிருக்கானுங்க. 70 வயசு கிழவிய கிருஷ்ணகிரியில, 80 வயசு பாட்டிய வேலூர்ல. இப்படின்னு இவ்வளவு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இருக்க. அந்த பையன் ஏதாவது வாய் திறந்தான்? பத்மா சேஷாத்ரி பள்ளியை நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் கண்டிச்சோம். விளாத்திக்குளம் வந்து தேர்தல் நேரத்துல இப்படி எல்லாம் நடந்தா உங்களுக்கு பாதிப்புன்னு அதையும் சொல்லியிருக்காரு. அவர் வருத்தப்பட்டு சொல்றார். அதாவது இப்ப இந்த நேரத்துல எல்லாம் வருது பார்த்துங்க உங்களுக்கு. அதாவது பத்மா சேஷாத்ரி பள்ளிக்கு இந்த பையன் என்ன பேசினா, புள்ளக்கறி கேக்குதா, அதுவும் இந்த சுஷிலகிரி ஸ்கூல் புள்ளக்கறி கேக்குதா அப்படின்னு நீ பேசின பையன். இப்ப அந்த இவனை மாரப்பன் கலைஞர் அவனை வந்து கேட்கலாம்ல, கொண்டிருக்கான்ல. இவன் வாயில என்ன வாழைப்பழத்தை வச்சிருக்கான் அது நம்மளுக்கு தெரியணுமா இல்லையா? அதனால பலாப்பழமா வாழைப்பழமா என்னங்கிறத விளக்க வேண்டிய இடம். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டுமே கோபால், இல்லைங்க என் வாயில பலாப்பழம் தாங்க இருந்தது, இல்லைங்க வாழைப்பழம் தாங்க இருந்தது, இல்ல எதுவுமே இல்லைங்க வேற ஏதோ ஐஸ் ஃப்ரூட் வச்சிருந்தாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லலாம்ல. வாய் திறக்காம இருக்கிறதுக்கான காரணம் அவர் தான் சொல்லணும். ஏன்னா இது அவர் சொல்லி கொடுத்த பாதை. அந்த பாதையில தான் நாமளும் நடக்கிறோம். எவனுக்கு என்ன மொழியில புரியுமோ அவனுக்கு அந்த மொழியில சொல்லும் போதுதான் அவனுக்கும் வலிக்கும். அவனுக்கு வலிக்கணுங்கிறதுக்கு தான் பேசுறோம். அதனால இங்க நீதி நேர்மை எல்லாம் கிடையாது. நீ அடிக்கிறியா நாம அடிப்போம், நீ டாங்கிறியா நம்ம டாம்போம். அதனால இந்த வழிமுறையை கை கொண்டா மட்டும்தான் இந்த ராட்சச கும்பல்கிட்ட அரக்க கும்பல்கிட்ட நம்ம அரசியல் செய்ய முடியும். இவனுங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் டிரான்ஸ்பர் பண்ண சொல்றாங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். கன்னியாகுமரியில IAS ஆபீசர் நடந்துகிட்டது, செங்கல்பட்டுல இவங்க அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அழிச்சாட்டியம் பண்ண மாதிரி இவங்களுடைய எப்படி மணல் திருட்டுக்கு 11 மணிக்கு ஆட்சிக்கு ஏறணும்னா 11:05 மணல் திருடலாம் அப்படின்னு சொன்ன கதையா இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குறாங்க. இவங்க சட்டத்தையே வளைக்க பாக்குறாங்க. இதையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசியிருக்கணும். இவங்க தொடர்ந்து ஒரு புகாராவே வச்சு ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து அங்க கன்வர்ஷனை தடுக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ இவங்க ஐசோலேட் பண்ண பாக்குறாங்க. அது பக்கத்துல இருக்கிற காருண்யாவை பத்தி இவனை எதுவுமே பேசுறதில்ல. கோர்ட் வழக்கம் போல இவனு செருப்பால் அடிச்சிருக்கு. வழக்கம் போல தமிழ் மீடியானால இவனுக்கு வெளியில வரல. நல்ல வேளையா இந்த செய்தியை நாமளாவது கொண்டு போய் மக்கள் மத்தியில இது பண்ணிருக்கோம், முன் வச்சிருக்கோம் இந்த செய்தியை. அதனால கோபால் இன்னும் நிறைய அவமானப்படணும். இந்த பயலுவெல்லாம் திரும்புற வரைக்கும் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும். துரந்தர் அந்த படம் வந்து இந்தியா முழுக்க மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. காரணம் அது வந்து இந்திய உளவுத்துறை எந்த அளவுக்கு பாகிஸ்தான் உள்ளாரையே போய் பல பராக்கிரமங்களை செஞ்சது அப்படின்னு. அதோடைய செகண்ட் பார்ட் த ரிவேஞ்ச், துரந்தர் த ரிவேஞ்ச் அப்படின்னு அதுவும் வெளிவந்திருக்கிறது. இந்தியில் வந்திருக்குது, தெலுங்கில் வந்திருக்குது. ஆனால் இங்கே சென்னையில் பல சினிமா ஹாலில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, புக்கிங்லாம் இது பண்ணியிருக்காங்க, புக்கிங்கும் பண்ணியிருக்காங்க. அதாவது துரந்தர் த ரிவேஞ்ச் தமிழ் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு புக்கிங் பண்ணியிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லைங்க கேன்சல் பண்ணுறோம், காரணம் என்ன அப்படின்னா தமிழில் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. நண்பர் ஒருத்தர் வந்து அவர் ஸ்க்ரீன்ஷாட் அவர் எப்போ புக் பண்ணார், எப்போ கேன்சல் பண்ணாங்க, அந்த தியேட்டர் அங்கே மேனேஜ்மெண்ட்டு அவர் பேசின ஆடியோவையும் கூட நமக்கு அனுப்பிச்சிருக்காரு. எந்த ஒரு காரணமும் சொல்ல கேட்டால் அது சென்சாரில் இருக்குது. சென்சாரில் இருக்கிற படம் எப்படி வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இப்போ புக்கிங் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற கேள்விக்கும் அவங்கள்ட்ட பதில் இல்லை. இந்த துரந்தர் தமிழகத்தில் மக்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு யார் நினைக்கிறா? என்ன பிரச்சனை? இதை மத்திய அரசு ஏதாவது கவனிக்குமா? இந்த தியேட்டர்கள் மேலே ஏதாவது கவனிக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒரு சாதாரண மக்களுக்கு எழும்பு. அதுங்க இப்போ நாம் பேசின இந்த கோபாலை பற்றி பேசின செய்தி, அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் நடந்த பிரச்சனை, அதோட நீட்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். இதை வந்து தேர்தல் அறிவிப்பு வந்தாச்சு. இப்போ வந்து அரசாங்கம் வந்து ஒரு இந்த ஒரு லேம் டக் கவர்மெண்ட் தான். அது ஒரு பெயரளவுக்கு இருக்கும். அதிகாரம் மொத்த அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடும். இதுதான் நடைமுறை. ஏற்கனவே இருந்தவர் தான் இப்போ இருக்காரு. அவர் தான் பொம்மை முதல்வர்னா கூட ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. உண்மையிலே அவர் பொம்மை முதல்வர். இப்ப நிஜமாவே பொம்மை. இப்ப
இப்ப எப்படி இன்னும் ஒரு மாசம் கழிச்சும் பொம்மை ஆயிடுவாரு. ஆனா இப்ப காவல்துறையா இருக்கட்டும், இல்லைன்னா செய்தி விளம்பரத்துறையா இருக்கட்டும், எப்படி இதை வந்து தியேட்டர்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுங்கிறதான் ஒரு விதத்துல நான் திமுக கிட்ட இருந்து நாம நிறைய கத்துக்கணுமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நீங்க தொழில் செய்ய முடியும். எனக்கு பிடிக்காத பயலுங்க, நீ வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் இங்க நடக்கக்கூடாது. இது வந்து 3 ஆட்சியில தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மத்திய அரசு அப்படி செயல்பட தெரியல. இல்ல, நியாயமா நடந்துக்கிறது தப்பு. நீங்க யார்கிட்ட நியாயமா நடந்திருக்கீங்கிறது இருக்கு. நீங்க கொஞ்சமாவது அவன் திருந்துவான் அப்படின்னு இது பண்ணா அவன்கிட்ட நீங்க நெகோசியேட் பண்ணலாம், அவன்கிட்ட உண்மையை புரிஞ்சு வைக்கலாம். ஆனா இவங்க வந்து அழிச்சாட்டியமா தமிழகம் அப்படின்னு தான் நாம போடணும்னு ஏன் சொல்றோம்? தமிழ்நாடு அப்படின்னு போட்டா இவன் ஏதோ வந்து கனடா, நேபாள், சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற மாதிரி இது ஒரு தனி நாடு அப்படிங்கன்னா இவனுங்க பாருங்க, நாங்களே இது தயாரிக்க போறோம், வேக்சின் தயாரிக்க போறோம், அப்புறம் நாங்களே வந்து பிளைட்டை போய் இதுல இருந்து கூட்டு வர போறோம், ரஷ்யா உக்ரைன் போர்ல இருந்து. இந்த மாதிரிலாம் ஒரு காமெடி பண்ற ஒரு உச்சபட்ச ஜிடிபி, தமிழ்நாடோட ஜிடிபி நீங்க வந்து யூரோப்பியன் ஜிடிபியை விட ஜாஸ்தி. இவங்களுடைய they live in fool's paradise. இவனை என்ன நினைக்கிறான், இந்த வளர்ச்சிக்கு காரணம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுங்கிறத மறந்துடுறான். முல்லைப்பெரியார் தண்ணி தான் தென் தமிழகத்துல மதுரைக்கு கீழே இருக்கிற பகுதியில முல்லைப்பெரியார் தண்ணி தேவையா இருக்கு. நம்ம டெல்டா பகுதிக்கு கர்நாடகாவுடைய தண்ணி காவேரி பாசனத்துக்கு தேவையா இருக்கு. அவ்வளவு ஏன் உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்துல கூட, விழுப்புரம், திருவண்ணாமலை, பார்ட் ஆஃப் வேலூருக்கு கூட உங்களுக்கு கர்நாடகாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பாலாறு உங்களுக்கு அதோட தண்ணி தேவையா இருக்கு. நீங்க இந்த விழுப்புரத்துக்கு வடக்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பாசனத்துக்கும் சரி, இந்த பாலாறுல ஒரு பகுதிக்கும் சரி உங்களுக்கு ஆந்திராவோட இது தேவையா இருக்கு. உங்களுக்கு எல்லா விதத்திலையும் இது வந்து தேசியத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. 56 தேசங்களாக இது பிரிந்து இருந்தாலும் கூட பண்பாடு கலாச்சாரத்தால இந்த நாடு ஒன்னா இருந்ததுங்கிறத இந்த பயலுவு ஏத்துக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இந்தியாங்கிற பேர் வந்தது, வெள்ளக்காரன் வந்து தானே வந்தது, தமிழ்நாடுன்னு கூட தான் கிடையாது. சுப்பிரமணிய பாரதியார் சொன்னதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுங்கிற பேரே வந்தது, அதுக்கு முன்னாடி கிடையாது. இதெல்லாம் சொன்னோம்னா நம்மள வாய்க்கு வந்தது ஏசுவான இந்த பயலுங்க. அதனால இவனுங்க வந்து இது ஒரு தனி நாடுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. இந்த பயலுக்கு இப்ப அட்லீஸ்ட் நம்ம அந்த கன்னியாகுமரி செங்கல்பட்டு கலெக்டர் சொன்ன மாதிரிதான் இந்த விஷயத்திலையும் இது வந்து இப்ப இந்த காசி தேட்டர் நினைக்கிறேன். இப்ப இந்த இது சம்பவம் காசி ஏஜிஎஸ் ரெண்டுலயுமே ஸ்ரீநகரா எந்த ஸ்ரீநகர் ஏஜிஎஸ். இப்ப இந்த 2 தியேட்டர்லயுமே ஏன் கேன்சல் பண்ணாங்க? யாருடைய அழுத்தம் இதுக்கு காரணம்? அப்ப இங்க வந்து இவனை என்ன சொல்லுவானுங்க, எங்களுக்கு வந்து பேச்சு சுதந்திரம் இல்ல, கருத்து சுதந்திரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விருதை திருப்பி கொடுக்குறோம். இப்ப இந்த பயலும் என்ன பண்ணோம், கருத்து சுதந்திரம் இல்ல, எங்கேயோ எவனோ கொன்னா கருத்து சுதந்திரம் இல்ல, அவன் ஏண்டா இப்படி எழுதினான்னா கருத்து சுதந்திரம், அவனுக்கு அது கருத்து சுதந்திரம். நீ வந்து லயோலா காலேஜ்ல நீங்க வந்து பெண்ணோட பிறப்பு உறுப்பை வச்சு அதுல திரிசூலத்தை வைக்கலாம், அதுல வந்து சிவனை நீ உருவகப்படுத்தலாம், பாரத மாதாவை கொச்சப்படுத்தி அங்க நீ கார்ட்டூன் வைக்கலாம், அது கருத்து சுதந்திரம். ஆனா தஸ்லிமா நஸ்ரீனுக்கும் இவர் இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன, இந்த லண்டன்ல போய் ரொம்ப நாள் கண்ணை இழந்தார், சல்மான் ருஷ்டி, அவங்களுக்கு அந்த கருத்து சுதந்திரம் கிடையாதா? பிரான்ஸ்ல எவனோ முகமது நபி பத்தி கார்ட்டூன் போடுறான், அவனை அந்த ஆபீஸ்குள்ள பூந்து கொல்றான், அதுக்கு இங்க ஆர்ப்பாட்டம், அவனை கொன்னது சரின்னு இங்க போராட்டம் நடத்துறானுங்க, அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு நடத்துறான். முந்தா நாள் ஆப்கானிஸ்தான் மேல குண்டு போட்டு, அதுவும் ஆஸ்பத்திரி மேல குழந்தைங்க இருக்கிற இடத்துல எல்லாம் குண்டு போட்டு 400 இஸ்லாமியர்கள் செத்து போயிருக்காங்க. அப்ப அதுக்கு ஆர்ப்பாட்டம் இந்த பயில ஏன் நடத்தல? ஆனா ஈரான் மேல இஸ்ரேல் குண்டு போட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆப்கானிஸ்தான்ல 400 சிறுவர்கள் செத்ததுக்கு இந்த பயில நடத்தணுமா இல்லையா? இல்ல, அது 2 பேருமே முஸ்லீம், அவங்களுக்குள்ளார கொண்டு விளையாண்டுப்பாங்க. வாடி நீ வா, அப்படி வாடி. அப்ப இவன் யார அடிச்சான்? ஈரான். அத சொல்லு. ஈரான்ல உள்நாட்டுல இருக்கக்கூடியவங்களே கொல்றானே, அத நீ கேட்க மாட்ட. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணாதிக்க மனோபாவம் பாருங்க. தஸ்லிமா நஸ்ரீன் அவ எப்படி எழுதலாம்? அவ ஏன் பரதா கால் தெரியுற மாதிரி போட்டு போனா?
குஷ்பு அடிச்சதும் இதே கும்பல் தான், விரட்டி அடிச்சதும் இதே கும்பல் தான், ஜெயலலிதாவை கேவலமா பேசினது இதே கும்பல் தான். ஆனா இவனுக்கு தான் என்ன பண்ணுவானுங்க, நாங்க பெண் விடுதலைக்காக போராடுறோம் சார். அப்ப கர்ப்பப்பையெல்லாம் அறுத்துருக்கணும் இந்த பயிலுவ, ஏன் இருக்குல்ல? இது நீங்க அவர் சொன்ன சித்தாந்தத்து பிரகாரம் தான் நாங்க வாழறோம் அப்படின்னா இப்ப என்ன பண்ணிருக்கணும் இவனுங்கெல்லாம்? எவன் வீட்லயும் வம்ச விருத்தியே இருந்திருக்க முடியாத, ஏன் இல்ல? அப்ப அவரை போட ஹைகோர்ட்டுன்ட்டாங்களா? அப்ப உனக்கு அதுக்கு தேவைன்னா மட்டும் நீ அதை அவரை பயன்படுத்திப்ப, மீதி இதுக்கெல்லாம் அவர் சொன்னார், எங்க அப்பா சொன்னார் அப்படிம்ப. இது உச்சபட்ச பாசிசம். மெட்ராஸ்ல ரிலீஸ் ஆகாத படத்துக்கு மவுண்ட் ரோட மறிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தி 2 நாள் மவுண்ட் ரோடு டிராபிக்கே போக விடாம இருந்து அமெரிக்க தூதரகத்தின் மேலேயும் தாக்குதல் நடத்திய வன்முறை கும்பல், பயங்கரவாதிகள், பாசிஸ்டுகள் நிறைந்த தமிழகத்துல இது இருக்கிறதுங்கிறது இது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் டைமிங் தான் நம்மளால துரந்தர் இந்திய உளவுத்துறை எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட்டு. ஐயோ, பாகிஸ்தான் பாய் கோச்சு பார், தேர்தல் வருதுங்க, பாய் ஓட்டு பண்ணும்ல, பாய் அப்புறம் பாய் மனசுக்கு ஓடிடுச்சுன்னா நான் பிஜேபிக்கே போடுறேன் போடான்ட்டாருன்னா ஏன்னா இப்ப மாவட்டத்துக்கு 100 இஸ்லாமியர்களாவது என்னால சொல்ல முடியுங்க தமிழக பிஜேபி தான். முன்னாடி ஒரு சில பாக்கெட்ல தான் இருந்தாங்க. நம்ம அப்துல் ரஹீமா ஒருத்தர் கும்போணத்துல ஒரு 30-40 வருஷம் முன்னாடி ஒரு பேச்சாளர் இருந்தார். அப்புறம் இப்ப சிறுபான்மை இதுக்கு மைனாரிட்டி கமிஷனுக்கு இப்ப மெம்பரா போட்டிருக்காங்க பாருங்க, முனவரி பேக். அவங்க இளைஞரணியில நாம தொகுதி இளைஞரணியில இருக்கும்போது அவங்க மாநில இளைஞரணி துணைத் தலைவர். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி நீங்க ஒரு மாவட்டத்துக்கு 100 இஸ்லாமியர்களை குறைஞ்சது நம்ம சொல்லக்கூடிய அளவுல உங்க பொறுப்புலயும் இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அரசியல் ரீதியா பிஜேபி வளர்ந்துரும். நாம இத அதாவது எந்த அளவுக்கு வன்மம் பாருங்க. இந்த நாட்டுல பாகிஸ்தான் ஆதரவா கூட நீங்க இருக்கலாம், இந்த மாநிலத்துல. தமிழ்நாட்டுல இந்த மாநிலத்துல நீங்க பாகிஸ்தான் ஆதரவா இருக்கலாம். ஆனா பாரத நாட்டுக்கு ஆதரவா, பாரத நாட்டுக்கு விசுவாசமா யாராவது பேசினாலோ, படத்தை எடுத்தாலோ, கருத்துக்களை பகிர்ந்தாலோ அவங்கள தண்டிப்போங்கிற அளவுல தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. இப்ப நமக்கு என்னன்னா, இந்த ஒரு படத்தை இந்தியாவில் இந்தியில வெளிவந்திருக்கு, பக்கத்துல தெலுங்குல எல்லாம் வந்திருக்குது, அங்கெல்லாம் வராங்க. இங்க தமிழ்ல அது டப்பிங் வெளிவர முடியல, கேட்டா இது சென்சார் போர்டு அப்படிங்கிறாங்க. இது மத்திய அரசு என்னதான் பண்ணுது? இல்ல, இந்த விவரமே இன்னைக்குதான் எனக்கே இந்த விஷயம் தெரிய வருது. இதை we need to take it உங்களுக்கு பாக்குறேன். சமீபத்துல சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்லி இங்க ஹோட்டல் ஏரியா எல்லாம் சேர்ந்து நாளையில இருந்து யாருக்குமே சோறு கிடைக்காதுங்கிறது மாதிரி எல்லாம் பேசினாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நம்மளே பேசணுமே போன வாரம். இது மாதிரிங்கிறப்ப தொடர்ந்து நம்மள ஒரு டிஃபென்ஸ்லயே வைக்கணும்னு பாக்குறாங்க. நாம இதை எடுத்து காசி தியேட்டருக்கும் ஏஜிஸ் தியேட்டருக்கும் நீங்க யாருடைய அழுத்தத்தினால படத்தை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு நாம இதுக்கு ஒரு கடிதம் மட்டும் கிடையாது, நம்ம தேவைன்னா இன் பர்சன் போய் கூட நம்ம விசாரிச்சு ஏன் இது யாரால நடந்ததுங்கிறத கேட்டு நாம இதை எஸ்கலேட் பண்ணோம். எஸ்கலேட் பண்ணா மட்டும்தான் இது நம்ம கூட மீடியாவையும் அழிச்சிட்டு போனோம். நம்ம சும்மா எல்லாம் போகக்கூடாது, நம்ம மீடியாவையும் அழிச்சிட்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணா மட்டும்தான் இது திருந்தும். இதுல இன்னொரு விஷயமும் பாருங்க, எம்ஜிஆர் திமுகவை பிரிஞ்சு போகும்போது படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் அடிச்சது எல்லா விதத்திலையும் டார்ச்சர் பண்ணாங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல நாங்க நினைக்கிறதா நடக்கணும், நாங்க நினைக்கிறபடிதான் படம் எடுக்கணும், நாங்க சொல்ற கருத்தை தான் நீங்க பார்க்கணும்னு ஒரு பாசிஸ்ட் ஆட்சி. இதுக்கு ஒத்துவதுற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கான். நிஜமாவே அதுதான் இன்னும் அந்த படம் வரல. அதுல சொல்லப்படுற விஷயம், ரவுடி கும்பல், ஒரு சமூக விரோத கும்பலுக்கு அடைமொழி பெயர். இப்ப பாப்பா சோழப்படை அப்படின்னா அது ஒரு ஐடென்டிஃபை. இந்த இதுக்கு சனாதனம்னு பேர் வச்சிருக்கான். அது எந்த அளவுக்கு ஜனநாயக பூர்வமா அதை புரிஞ்சுக்கிறாங்கிறத பார்ப்போம். அதை அந்த பேர் சனாதனம்னு வைக்கிறான். அப்புறம் இன்னொரு கும்பலுக்கு ஓம்னு பேர் வைக்கிறான். தமிழ்ல ஓ எழுதி இம்னு வைக்கிறான். இதை எடுக்கணும் அப்படின்னா அவன் ரொம்ப புட்சாலியா நினைச்சிட்டு ஓவை போட்டு புள்ளி வச்சு இம் வைக்கிறான். அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது இவங்க எந்த அளவுக்கு இந்து தர்மத்தையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் இவங்க வெறி கொண்டு அடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு புதுசா வர பயல்களும் இதுக்கு உடந்தையா போறாங்க. இதுக்கு நாமளும் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றது பார்ப்போம்.
சென்ற செய்தியினுடைய தொடர்ச்சி தானே இது அப்படிங்கிறது தெரியல. பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உழவாரப்பணி செய்த போனவங்களை கைது செய்து அடைச்சி வச்சுட்டாங்க போலீஸ். எங்கே அப்படின்னா கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியம். அங்கே வந்து மேல்பாதி கிராமத்தில், மேல்பாதினாலே நமக்கு வேற ஒரு ஞாபகம் வரும், ஏன்னா அதை போட்டு போனாங்கங்கிறது. இது வேற விஸ்வநாதீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்கு. அதோட கோயில் நிலம்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க மர்ம மதத்தினர். அதனால அங்கே வந்து சிவாலயம் வழிபாடு செய்யணும். பல ஆண்டுகளாக எந்த இதுவுமே இல்லையா இருக்க, எங்கள் புல் பூண்டெல்லாம் முளைச்சிருக்க, இதை உழவாரப்பணி பண்ணுவோம் போயிருக்காங்க. அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுங்க, அது கோயிலாக இருந்தால் கூட அது இப்போ உங்களுக்கு சொந்தம் இல்லைங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லி அங்கே போய் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துறாதீங்க. அதுவும் அவங்க முக்கியமான மாசத்துல இருக்காங்க, அவங்க ஏதாவது செஞ்சு விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக போலீஸ் இதை செஞ்சுருக்குதா, இல்லை எலெக்ஷன் நேரத்தில் அவங்கள்ட்ட பண்ணால் ஏதாவது பிரச்சனையாக போடுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள கைது செய்து ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அந்த ரோட்டில் போகாதீங்க, அங்கே பிட் பாக்கெட்காரன் இருக்காங்க, செயினை பிடிச்சிப்பாங்க, உங்களை அடிப்பாங்க, உங்கள் சேலையை உருவி விடுவாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. அந்த இடத்துல பிட் பாக்கெட்காரன் பெண்களோட தான் வருவான உட்பட உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த டயத்துல போகாதீங்க, அங்க லைட் எரியாதுங்க. லைட்டை போட்டு அந்த இடத்துல போலீஸ்காரங்களை போட்டு பெண்கள்கிட்ட நகையை பிடுங்குறவன், அத்துமீறவன், அவங்கள பிடிச்சி நசுக்க வேண்டியது காவல்துறையோட வேலையா? இல்லை சார், நீங்க அங்க போயிடாதீங்க, அவங்க உங்களை அடிச்சிருவாங்க, உங்களை கிள்ளிடுவாங்க. சார் அது ஏன் இடம் சார், ஏன் கோவில் சார், என்னுடைய கடவுள் சார், என்னுடைய நம்பிக்கை சார், என்னுடைய வழிபாட்டு உரிமை சார். ஸோ வாட்? பாய்க்கு கோவம் வந்துருங்க. பாய் கோச்சுக்கிட்டாருன்னா திமுக தோத்துருங்க. திமுக தோத்துதுன்னா எங்களால் இந்த மாதிரி அடியாள் வேலை பார்க்க முடியாதுங்க அப்படிங்கிற அளவில் இந்த செயின் ரியாக்ஷன் பாருங்களேன், இவங்களுடையது எவ்வளவு ஒரு கேவலமான அறிவிப்பா இருக்கு பாருங்க. கிருஷ்ணகிரியில நேற்று அந்த செய்தி எடுத்துட்டு போன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணகிரியில ஒரு அவன் வந்து அந்த கோவில 10 வருஷமா ஒரு லேடி போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த செய்தியே வெளியில வந்து சோசியல் மீடியால பரவ ஆரம்பிக்குது. அவன் வந்து என்ன சொல்றான், ஏன்டா இங்க வந்து கோவிலை கட்டுறீங்கிறான். அதே மாதிரி திருவல்லிக்கேணியில, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில ஒரு ஆர்ச்சி ஒண்ணு போட போகும்போது நம்ம சகோதரர் இளங்கோவன் எல்லாம் போய் முன்னின்று திருவல்லிக்கேணி நம்ம இவன்லாம் திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்கள்லாம் போய் கூட போய் முருகன் சுரேஷ் எல்லாரும் போய் பண்ணும்போது அவன் என்ன சொல்றான், அந்த கான்கிரீட்டையே அடிச்சு உடைக்கிறான். கோவிலுக்கு ஆர்ச்சி போடுறோம், நாங்க இந்த ரோட்ல அதிகமா இருக்கோங்க எண்ணிக்கையில. ஆனா குடி வரும்போது என்ன சொல்ற, இல்லைங்க லக்குதீனுக்கும் வலியதீன், அவரவர் மதம் அவரவருக்கு. நீங்க எப்படி இப்படி சொல்றீங்கன்னு தெரியல. நான் முந்தா நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அப்படியே கொளுத்தும் வெயில்ல கோயம்புத்தூர்ல எங்கேயோ பால் குடம்லாம் எடுத்துட்டு வராங்க, அவங்க கால்லாம் கொதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய சகோதரர் தொப்புள்குடி உறவு தண்ணியை பீச்சு அடிச்சு அந்த கீழே ரோட்ல எல்லாம் அடிச்சு அவங்க எந்த ஒரு வழியும் அவங்களுக்கு வந்து ரோஸ் மில்க் கொடுத்தாங்களா? இல்ல, இப்ப ரோஸ் மில்கோட அடுத்த கட்டம் தான் இது, தண்ணி பீச்சு அடிக்கிறது. அப்புறம் மசூதியில கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு அடுத்ததெல்லாம் வருவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், வரவேற்கத்துக்கு. நாம மட்டும் என்ன இல்ல பாய், நீங்க பரவாயில்ல, கால்லாம் வந்து கொப்பளமாகட்டும், நீங்க அப்படியே நெருப்புல பொசுங்கி போனா சொல்ல போறான். அது அந்த ஒரு தனி மனிதனோட ஒரு அவருடைய மனது பாராட்டத்தக்கது. அந்த தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ செய்யறாரு. எனக்கு இன்னொரு பயம் என்ன இருக்குன்னா, இப்ப தர்கா வழிபாடே இருக்கக்கூடாதுங்கிறானுங்க. ஷிர்க் ஒழிப்பு அப்படின்னு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. பெரும்பான்மையா பயந்து போய் கிடக்காங்க அதுக்கு. அது என்ன சொல்றானுங்க, தர்காவே இருக்கக்கூடாதுங்கும் போது நீ உருவ வழிபாட்டுக்கு போகும்போது அடுத்தது உனக்கு என்ன ஆகும்? இதையும் நம்ம யோசிக்கணும்ல. ஒரு பக்கம் ஷிர்க் ஒழிப்புங்கிறாங்க, அப்ப அவங்களே சிக்கந்தர் தர்கா அங்க மேல இருக்காரு, எப்படி வேணா உருட்டிக்கலாம். அதாவது ஒண்ணு வாயால பேசணும், இல்ல பெட்டெக்ஸால பேசணும். நான் ரெண்டு தலையுமே பேசுவேமா, தர்கா வழிபாடு கூடாது, ஆனா இது எங்களுடைய சிக்கந்தர் மலை. எப்படிடா சிக்கந்தர் மலை, அங்க தர்கா இருக்குங்க இப்படின்னு இவங்க வந்து உருட்டுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் உருட்டிட்டே இருக்காங்க. நீங்க எண்ணிக்கை அந்த பகுதியில பெருக பெருக இவங்களுடைய பிரச்சனை என்ன செய்யறாங்கன்னு நீங்க பாருங்க. அவங்க தண்ணி ஹோஸ் பைப்பை போட்டு கால் இதாக கூடாதுன்னு சொல்லி அடிச்சாங்கிறீங்களே, அதே மாதிரிதான் சீராளம்மன், நாகப்பட்டினம் நாகூர் சீராளம்மன் 2016 வரைக்கும் சீர்வரிசையெல்லாம் எடுத்துட்டு முளைப்பாரி எடுத்துட்டு போன அந்த ரோட்ல 16ல இருந்து நீ போகாதேன்றான்.
ஏன்னா நாங்க எண்ணிக்கையில பெருத்துட்டோம், இங்க போகாத. அப்ப நீ தனியா இருக்கிற வரைக்கும் நீ எல்லா ஜிம்மிக்ஸும் காமிப்ப, நீ எண்ணிக்கையில கம்மியா இருக்கிற வரைக்கும் நீ தண்ணி பீச்சுவ, ரோஸ் மில்க் கொடுப்ப, நீங்க வந்து பிரியாணி கொடுப்ப, எல்லாம் பண்ணுவ. கேட்டா நம்மள இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கலாம், மதவெறியன்மா. நான் என்ன சொல்றேன், என்ன மதவெறியன்னு எவனாவது சொன்னான்னா முதல்ல ஸ்ரீமுஷ்ணத்துல அந்த விஸ்வநாதேஸ்வரர் ஆலயத்துக்கு நீயும் என்னோட சேர்ந்து இது உழவார பணி பண்ணிவா. கிருஷ்ணகிரியில 10 வருஷமா போராடிட்டு இருக்க அந்த லேடி, அந்த விஷயம் இப்பதான் ஹைலைட் ஆகி வருது. அந்த இதுக்கும் எனக்கு சரி பண்ணவா. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில இந்த ஆர்ச்சி கட்டுறதுக்கு எவன் இடிச்சானோ அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு உங்க ஜமாத்து சார்பில் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண. நாகூர் தீராளம்மன் கோவிலுக்கு எந்த வழியில இத்தனை வருஷமா போயிட்டு இருந்தாங்களோ அந்த வழியிலேயே போனோம். இவர்கள் மதவெறியர்கள், அடிப்படைவாதிகள், பாரத நாட்டின் பண்பாடை மதிக்காதவர்கள், இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பெரும்பான்மையா இருக்கிறவங்களுடைய மத உணர்வுகளை பின்படுத்தும் விதமாக மதவெறியும் உடனும் மத அடிப்படைவாதத்துடன் நடந்து கொள்கிறார்கள். இவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த ஜமாத்துல இருந்து கடிதம் எழுதுறாங்களான்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு இது, அந்த ஒரு பிள்ளையார் கோவிலை இது பண்றோன்ட்டு ஒரு அடிக்கு நீ இடிக்கவே கூடாது இந்த கோவிலை அப்படின்னு வேற புனரமைப்பு செய்யக்கூடாது, அதுவும் செய்யக்கூடாது. இப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க வந்து ஒண்ணும் இல்லை, இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நம்ம சுண்ணத் பண்ணாத பாய் இருக்காருல்ல சரக்கம் இடுக்கு, அவராவது ஒரு லெட்டர் கொடுக்கட்டும், விடுதலை சிறுத்தை இதற்காக போராடும் அப்படின்னா அவரு சொல்லிட்டோம். இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒன்று, இந்த உழவார பணி செய்கிறவங்கள கைது செய்வதற்கு காவல்துறை ஒன்று, அதே நேரத்தில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியத்தில் திப்பிரெட்டி அள்ளி கிராமம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் குப்பக்கரை ராமநாதபுரம் பகுதியில் ஒரு விநாயகர் கோயில், அப்புறம் இடும்பன் முருகர் கோயில், இதையெல்லாம் கிறிஸ்தவர்கள் தூண்டுதல் பேரில் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் முன்னிலை இடிக்க முற்பட்ட போது அங்க இருக்க இந்து முன்னணி தலைமையில அங்க போராடி அந்த கோவிலை பாதுகாத்திருக்காங்க. அதாவது இந்து முன்னணியின் தேவை இப்ப தமிழ்நாட்டுக்கு மிக அதிக அளவில் இப்ப அவசியமாக இருக்கின்றது. என்ன காரணம்னா, முன்னாடிலாம் இந்த மாதிரி பிரச்சனை அங்கொன்னு இங்கொன்னுமா இருந்தது. இந்த திராவிட மாடல் ஆட்சி, அராஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஆன்மீக புரட்சி ஆட்சியில நீங்க என்ன அராஜக புரட்சி ஆட்சியா கரெக்டான வழங்காத பயலை அவனுக்கு மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா வெறும் போட்டோ ஷூட், வெற்று விளம்பரம், 1000 கோவில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன், 2000 கோவில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். இவன் கும்பாபிஷேகம் பண்ண லட்சணம் எல்லாம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு போய் பார்த்தா தெரியும். இவ்வளவு பிரச்சனைகளுடன் தினசரி இந்துக்கள் தமிழகத்தில் வாழ்வதே, இப்ப நாம சொன்ன லிஸ்ட் அவுட் பண்ணது எல்லாமே இதெல்லாம் சமீபத்துல வந்த பிரச்சனைகள். இதுவும் சோசியல் மீடியாவும் மீடியா ஆக்டிவிட்டிஸும் அதிகமா இருக்கும் போதே இவ்வளவு பிரச்சனைனா, அப்ப வீகலத்தூர்ல எந்த அளவுக்கு அவங்க பிரச்சனையோட வந்திருப்பாங்க. எங்க ஊர் பக்கத்துல கடலங்குடின்னு இருக்கு, பந்தர்நல்லூருக்கும் மணல் மேடுக்கும் நடுப்புற. அந்த கடலங்குடியில ஒரு மசூதி பிரச்சனைக்கு 20 வருஷம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த உள்ளூர் மக்கள் நடத்தினாங்க. எல்லா இடங்கள்லயுமே இந்த மாதிரி வம்படியா பண்ணினா என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? மத நல்லிணக்கம்ங்கிறது 2 பேரும் விட்டு கொடுத்து போறது. நான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், என்னுடைய பண்பாடு கலாச்சாரத்துல நான் எழுந்துகிட்டே போகணும், நீ வந்து அதை என் மேல திணிப்பேன் அப்படின்னா இது என்ன மாதிரி மனோநிலை? இதை இஸ்லாமிக் மதத்திலும் கிறிஸ்துவ மதத்திலும் உள்ளவர்கள், அந்த மதத்தை நல்ல விதமாக வழிநடத்த வேண்டும் என்பவர்கள் உணர்ந்து இங்கே பூர்வகுடிகளான இந்துக்களுடன் அமிக்கபிளாக வாழ்வதற்கு, சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்வதற்கு, அமைதியாக வாழ்வதற்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு கசந்து மோந்துகிட்டா யாருக்கு இது வந்து எங்க போய் முடியும்னு நீங்களே உங்க முடிவுக்கே நம்ம விட்டுருவோம். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களை இணைந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய் ஸ்ரீராம்.